டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கான ஃபவுண்டேஷன் போல்ட், ஆங்கர் போல்ட் ஃபிக்ஸிங் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இஓடி கிரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணது. ஸ்டீல் ஃப்ரேமுக்கு அதோட லோட் டீட்டெயில் வச்சு ஃபவுண்டேஷன் மற்றும் ஆங்கர் போல்ட் டிசைனும் ஃபேப்ரிகேஷன் இன்ஜினியர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் பிளேட்டும் முக்கியமான ஒன்று. இதனுடைய அளவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு கிடைச்சது ஸ்டீல் டெம்ப்ளேட். அதே மாதிரியான அளவில் ப்ளைவுட் டெம்ப்ளேட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போது கிரிட் லைனுக்கு எக்ஸ் டைரக்ஷன்லேயும் ஒய் டைரக்ஷன்லேயும் கயிறு கட்டிக்குவோம். ப்ளைவுட்லேயும் சென்ட்ரல் லைன் மார்க்கிங் இருக்கணும். அந்த மார்க்கிங் ப்ளம்பு வச்சு ஒரே லைனில் இருக்குதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். கிரிட் லைன் ரைட் ஆங்கிளில் இருக்கான்னு லேசர் லெவல் வச்சு செக் பண்ணியாச்சு. ரைட், இப்போது பர்ஃபெக்ட்னு தெரிஞ்ச பிறகு ஸ்பாட் வெல்டிங்கில் டெம்பரவரியாக ஃபிட் பண்ணிட்டோம். மறுபடியும் லேசர் லெவல் உதவியால் கிரிட் லைனும் ரைட் ஆங்கிளும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் வெல்டிங்கை கண்டினியூ பண்ணுறோம். இந்த செட்டிங் அவுட் முடிகிற வரைக்கும் கட்டின கயிறும் டெம்ப்ளேட்டும் அப்படியே இருக்கட்டும். மெட்டல் டெம்ப்ளேட்டை வச்சு மேலும் கீழுமா ஃப்ரீயாக போகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ சைடு காங்கிரீட் போட ரெடி ஆகிடுச்சு. ஆஸ் பர் டிசைன் மிக்ஸ் காங்கிரீட் போடுவோம். போடும்போது வைப்ரேஷன் மறக்க வேண்டாம். காங்கிரீட் போடும்போது டை பீமையும் சேர்த்து காங்கிரீட் போடுறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஃபவுண்டேஷன் போல்ட் வச்சுருக்கிற அந்த காலமும் பீமும் மோனோலித்திக்காக இருக்கணும். போல்ட் இருக்கிற இடத்துல காங்கிரீட் போடும்போது அதில் டெம்ப்ளேட் இருக்கணுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அதுவும் மெட்டல் பிளேட்டு தான் இருக்கணும். காம்பேக்ஷனும் நல்லா இருக்கட்டும். இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குற கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போல்ட் சுத்தமாக இருக்கணும். அதில் சிமெண்ட் பால் இல்லாமல் சுத்தமாக தொடச்சிட்டு அந்த த்ரெட்டட் பார்ட்டில் ஒரு பிவிசி பைப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த பிவிசி பைப் அந்த 100 mm ஹைட், அதாவது அந்த த்ரெட்டட் போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். அதில் கொஞ்சம் க்ரீஸ் அல்லது ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரஸ்ட் ஆகாமல் ஸ்டீல் எரெக்ஷன் பண்ணுற வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.